மணியரசன் அவர்கள் சொன்னது போல 2015 ஒரு பஞ்சம நில மீட்புக்கு ஒரு குழுவை போட்டு 6 மாசத்தில் இதற்கான விடிவை காண வேண்டும் என்று நீதிமன்ற உத்தரவு இருக்கு. இந்த உத்தரவு, இந்த ஆணை இதில் இருக்கு. 2015 போட்ட உத்தரவு 2015 போட்டது 16/2/2015. இப்ப 2025 ஆயிருச்சு. இன்னும் அறிக்கை குழு விசாரிச்சு இன்னும் அறிக்கை கொடுக்கும். சரி, அதான் இது எனக்கே இருக்கு. இங்க பாருங்க. அப்ப இதுல என்னன்னா, சாதிவாரி கணக்கெடுப்பு இவர்கள் எடுக்க மாட்டார்கள், பஞ்சமி நிலத்தை இவர்கள் மீட்க மாட்டார்கள். பிறகு எதற்கு பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் சீமான்? இவர்கள் எடுக்க மாட்டார்கள், நாம் எடுக்க வேண்டும். அதற்காக உங்கள் மதிப்புமிக்க வாக்கை உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும். அதிகாரம் மிக வலிமையானது. அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அதை அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானது. உங்கள் பிள்ளைகள் எல்லா துன்பப்பூட்டுகளுக்குமான சாவி ஆட்சி அதிகாரம் மட்டுமே. அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அந்த ஆட்சி அதிகாரத்தை அடைவது ஒன்றுதான் எல்லா துன்பத்திற்குமான விடிவு என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக. நேரம் குறைவாக இருக்கிறது. ஒரு உறுதியை இந்த கூட்டத்தின் வாயிலாக நம்மோடு நிற்கிற நம் உடன் பிறந்தார்கள், நம் உறவுகள் எல்லோருடைய குரலாகவும் ஒன்று, உறுதியாக நாம் வெல்லுவோம், நம் உரிமைகளை எல்லாம் மீட்போம், காப்போம். குறிப்பாக சாதிவாரி கணக்கெடுப்பெடுத்து தமிழ் குடிகளுக்கு உரிய உரிமையை கொடுப்போம். அது தமிழ் குடிகளுக்கு மட்டுமல்ல, நாயுடுவா, ரெட்டியா, தெலுங்கு, செட்டியாரா, எல்லார் குடிகளையும் எண்ணி அவரவருக்குரிய இடஒதுக்கீடை கொடுப்போம். பிற மாநிலங்களில் நம்மை நிராகரித்து வைத்திருக்கிற பிற மாநிலங்களிலும் கோரிக்கை வைத்து நமக்கு உரிய இடஒதுக்கீட்டை பெறுவோம். அதை போலவே ஆதி தமிழ் குடிகளின் சொந்தமான நமக்கு உரிய நிலத்தை, பஞ்சம நிலத்தை 12 லட்சம் ஏக்கரை மீட்போம். ஒரு உறுதியை என் உடன் பிறந்தார்கள் ஏற்க வேண்டும். இந்த நிலத்தை, நம் சொந்த நிலத்தை மீட்க முடியாத நாம் எந்த நிலத்தை மீட்கப் போகிறோம் என்கிற உறுதியை நீங்கள் ஏற்க வேண்டும். இந்த நிலத்தையே தாய் நிலத்தில் 12 லட்சம் ஏக்கரை மீட்க முடியாத நாம் ஈழ தாயகத்தை எப்படி மீட்போம் என்ற கேள்வியை நீங்கள் எழுப்பி பார்க்க வேண்டும். நிலத்தை இழந்தால் பலத்தை இழப்போம். நிலத்தை இழக்கக்கூடாது. உன் இடத்தினை உறுதி செய். உன் இனத்தை முன்னிறுத்து. இருக்க இடமற்றவன் அனைத்துலகம் பேச அருகதையற்றவன். நாம் நம் இடத்தினை உறுதி செய்ய வேண்டும். நிலமற்ற ஏதிலாக இருப்பதால் நமக்கு இன்னும் பிரச்சனைகள். சேரி என்பது இழி சொல்லல்ல, மக்கள் சேர்ந்து கூடி வாழ்கிற இடத்திற்கு பேர் சேரி. அதனால் அது சேரி என்றால் இழிநிலை என்று நீங்கள் கருதக்கூடாது. ஊரும் சேரியும் தனித்தனியாக இருக்கிறது. தமிழ் தேச குடியரசு மலரும் போது ஊரும் சேரியும் ஒன்னாகும். தமிழ் தாயின் மண்ணாகும். இந்த உறுதியை என் அன்பு உடன் பிறந்தார்கள் ஏற்க வேண்டும். இந்த பேரணியில் பங்கேற்று, இந்த பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று உங்கள் உணர்வை வெளிப்படுத்தியதற்கு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும். இங்கே நம்மோடு பங்கேற்ற நம் உடன் பிறந்தார்கள், நம்முடைய சகோதர இயக்கங்கள், அதில் பங்கேற்ற அனைத்து தலைவர் பெருமக்களுக்கும் என்னுடைய பேரன்பும் வணக்கமும் நன்றியும். புரட்சி எப்போதும் வெல்லும். நாளை நமது வெற்றி அதை சொல்லும். இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, நாம் தமிழ். இந்த அன்பு செல்வத்திற்கு மென் மகிழன் என்று பெயர் சூட்டி